அனைவருக்கும் காலை வணக்கம். உங்கள் அம்மன் சுரேஷ் பேசுகிறேன். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் பிஜேபி. இப்பொழுது நான் என்ன பேச வரேன்னா, தளி தொகுதி பற்றி. டாக்டர் நாகேஷ்குமார் இருக்கார் இல்லைங்களா, நம்மளது என்டிஏ கூட்டணியில் வேட்பாளராக நின்று இருக்கார். தாமரை சின்னத்தில் என்டிஏ கூட்டணி சார்பாக. அவர் யாருன்னு எல்லாருக்கும் நம்ம தளி தொகுதியில் சொந்த ஊர் தள்ளியில் எல்லாருக்கும் தெரியும் அவர் யாருன்ட்டு. முன்னாள் சேர்மன் வெங்கடேஷ் அப்படின்ட்டு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா. அவரோட சொந்த அண்ணன் பையன், அவங்க அண்ணன் பேர் சந்திரசேகர். அவரோட பையன்தான் நம்ம டாக்டர் நாகேஷ்குமார். இவங்க பொலிட்டிக்கல் ஃபேமிலி, சரிங்களா. இவர் நம்ம வெங்கடேஷ் சேர்மனாக இருக்கும்போது 2001 சேர்மன் இருக்கும்போது உண்மையில் அவ்வளோ நல்ல வேலைகள் செஞ்சுருக்காரு. தளி தொகுதியில் அவருக்கு தெரியாத ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு வளர்ச்சி நாயகன். அந்த காலத்தில் 2001 2002 அவர் மர்டர் பண்ணுறாங்க பஸ் ஸ்டாண்டில். எங்கே தளி பஸ் ஸ்டாண்டில் காலைல ஒரு 8 மணிக்கு, மே மாதம் நினைக்கிறேன், 2002 மர்டர் பண்ணுறாங்க, சரிங்களா. இப்போது அவர் உயிரோடு இருந்திருந்தால் நிரந்தர எம்எல்ஏ தளி தொகுதிக்கு அவர் தான், சரிங்களா. அவரோட சொந்த அண்ணன் பையன்தான் டாக்டர் நாகேஷ்குமார். அவர் எம்பிபிஎஸ் படிச்சிருக்காரு. அவர் நினச்சிருந்தா அமெரிக்காவில் அவர் படித்த படிப்புக்கு எங்கே வேணால் போய் செட்டிலாக இருக்கலாம். ஆனால் நம்ம தளி தொகுதி மக்களுக்கு எதனா ஒரு நல்லது செய்யணுன்றதுக்காக அவங்களோட சித்தப்பா செய்ய வேண்டிய வேலைகள் இப்போது அவர் செய்யலான்ட்டு அப்படின்ட்டு ஆசைப்படுறாரு. அதுக்காக தான் 2021 அவர் சீட்டு கொடுத்தாங்க. கம்மி ஓட்டில் தோத்துட்டார், சரிங்களா. இந்த முறையும் அவர் தான் சீட்டு கொடுத்துருக்காங்க 2026. உண்மையில் சொல்கிறேங்க, நல்ல மனுஷன், நல்ல மனிதர். 2021 தோற்ற உடனே குணாம் ஹாஸ்பிட்டல், காவேரி ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், சரிங்களா, அவர் விட்டுட்டு தளி தொகுதியில் ஹாஸ்பிட்டல் கட்டினார். ஏழை மக்களுக்காக ஹாஸ்பிட்டல் கட்டி மருத்துவம் பார்த்தார். கம்மி இதில் ஏன்னா எதனா உடம்பு சரியாமல் இருந்தால் வச்சுங்களேன், தளி பெரிய ஊர், பெரிய வில்லேஜுங்க தான், எல்லாம் காடு தான். ஒசூருக்கு வரணுன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். அந்த நேரத்தில் உயிருக்கு எது வேணால் கூட ஆகலாம். அதுக்காகவே மக்கள் சேவை செய்கிறதுக்காகவே தளியில் அவர் ஹாஸ்பிட்டல் கட்டி எல்லாருக்கும் சிகிச்சை பார்த்து கொண்டு இருக்கிறார், ஆச்சுங்களா. இம்முறை அவர்கிட்ட பாருங்கள், பணம் இல்லை. ஓப்பனாக சொல்கிறேன், கம்யூனிஸ்ட்காரங்க டிஎம்கேக்காரங்க கூட்டணியில் தீய சக்தி திமுக நல்லா கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்க. பணம் வாங்கிக்கோங்க, நான் வேணான்னு சொல்ல. தயவு செஞ்சு டாக்டர் நாகேஷ்குமாருக்கு இம்முறை 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உண்மையில் சொல்கிற நல்ல மனுஷன், நல்ல மனிதர். நான் அவர் கூட பழகியிருக்கேன். அதே மாதிரி முன்னாள் சேர்மன் வெங்கடேஷ், அவர் எனக்கு நெருங்கிய நண்பர் தான். அதே போல் டாக்டர் நாகேஷ்குமார், அவங்க அப்பா சந்திரசேகர், அவரும் எங்களுக்கு நீண்ட நண்பர் தான். ஒசூரில் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருந்தார், குடியிருந்தார். தளி மக்களுக்காகவே ஒசூரில் இருந்து காலி பண்ணி தளிக்கு போய் செட்டில் ஆகிட்டார். இதற்காக தளி மக்களுக்காக நல்லது பண்ணுறதுக்காக போயிருக்காரு, சரிங்களா. தளி தொகுதியில் 3 முறை ராமச்சந்திரன் எம்எல்ஏ இருந்தார். ஒன்றுமே பண்ண கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், ஆச்சுங்களா. இந்த முறை அவருக்கு தாமரை சின்னத்தில் என்டிஏ கூட்டணின்னா பிஜேபி, ஏடிஎம்கே, பிஎம்கே, தமாக, அமமுக, இதுதான் நம்மளோட கூட்டணி. டிஎம்கே எவ்வளோ தெரியுமா, 25 கட்சி கூட்டணியில் அவங்க இருக்காங்க. நம்ம வெறும் 5 கட்சி கூட்டணி தான் நாம் இருக்கோம். தயவு செஞ்சு நம்ம டாக்டர் நாகேஷ்குமார் நல்லவர், நான் நல்லா பழகியிருக்கேன், சரிங்களா. இந்த முறை அவர் ஒரு 50,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறணும். மாற்றம் வேண்டும், மாற்றம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தளிக்கு பேர் தெரியுமா, அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரர் இருக்கும்போது லிட்டில் இங்கிலாண்டுன்னு சொல்லுவாங்க தளி தொகுதியை, ஆச்சுங்களா. இப்போ பார்த்தா தளி தொகுதி சுடுகாடு மாதிரி இருக்குது. எவ்வளோ மழைங்க இருந்து தெரியுமா, மழையெல்லாம் அடித்து
எல்லாம் நாசம் பண்ணிட்டாங்க தளி தொகுதியை. இம்முறை வந்து சத்தியமாக சொல்கிறேங்க, டாக்டர் நாகேஷ்குமார் ஜெயிக்க வச்சா தள்ளி வாக்காளர் பெருமக்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அண்ணன் தம்பிங்களே, அக்கா தங்கச்சிங்களே ஜெயிக்க வச்சா நம்ம தளி தொகுதிக்கு மாற்றம் கொண்டு வரலாம். இங்கே எடப்பாடி சிஎம்மாக இருப்பார், சென்ட்ரலில் யார் இருப்பார்? ஐயா மோடிஜி இருப்பார், நம்மளோட மோடிஜி பிரைம் மினிஸ்டர் இருப்பார். நம்ம டைரெக்டாகவே நம்ம தளி தொகுதிக்கு என்ன வேண்டும் என்றாலும் நம்ம செய்தி கொள்ளலாம். நம்மளோட சின்னம் தாமரை சின்னம். நேராக போங்க. இந்த மாதம் 23ஆம் தேதி, இந்த 2 நாள் தான் இருக்குது. பூத்துக்குள்ளே போன உடனே அங்கே வந்து பட்டன், நேராக தாமரை சின்னத்துக்கு மேலே நேராக ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டன் மட்டும் அழுத்துங்க போதும், வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். நம்ம காசு வாக்காளர்களுக்கு கொடுக்கறதுக்கு அவருக்கு வசதி இல்லை. ஆனால் உண்மையில் சொல்கிற மக்கள் நல்லது பண்ணுவார். ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள், 5 வருஷத்தில் தளியை வந்து வேறு லெவலில். இப்போ ஒரு காலத்தில் ஒசூர் வந்து நான் 2004 வந்து இதுக்கு போகிறேன். இதுக்கு சென்னைக்கு போகும்போது பஸ் ஸ்டாண்ட், நான் கட்சி மீட்டிங் முடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வரேன். வந்துட்டு ஒசூர் பஸ் எங்கேங்க அப்படின்னு கேட்டால், ஒசூரா எங்கே இருக்குது அந்த ஊர் அப்படின்ட்டு யாருக்குமே தெரியாது. ஆனால் இன்றைக்கி பார்த்தா இந்தியா லெவலில் ஒசூர் வந்து அந்தளவுக்கு வளர்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி டாக்டர் நாகேஷ்குமார் வந்தால் தளி தொகுதி வந்து நல்லா வளர்ச்சி கொண்டு வருவார். ஆனால் விவசாயம் மேலே எதுவுமே பாதிப்பு, விவசாயக்காரங்களுக்கு எந்த பாதிப்பு வராது. ஆனால் தளி தொகுதியை ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி கொண்டு வருவாங்க. தயவு செஞ்சு வந்து இம்முறை வந்து டாக்டர் நாகேஷ்குமாருக்கு வாக்களித்தா தாமரை சின்னத்துக்கு அவரோட சித்தப்பா வெங்கடேஷ், முன்னாள் சேர்மன், அவரோட ஆத்ம சாந்தி அடையும். அவரோட பணிகளை இவர் பூர்த்தி செய்வார். சரிங்களா? அப்படின்று கேட்டுக்கொண்டு நமது சின்னம் தாமரை சின்னம். சரிங்களா? மோடி சின்னம் தாமரை சின்னம், அம்மாவோட சின்னம் தாமரை சின்னம், புரட்சி எம்ஜிஆர் சின்னம் தாமரை சின்னம், அன்புமணி ராமதாஸ் சின்னம் தாமரை சின்னம், ஜிகே மணி வாசன் சின்னம் தாமரை சின்னம், தினகரன் சின்னம் தாமரை சின்னம். சரிங்களா? தயவு செஞ்சு எல்லோரும் வாக்களிங்க. சரிங்களா? அவங்க கொடுக்குற காசு வாங்கிக்கிங்க. நல்லா கொள்ளடிச்சு வச்சுருக்காங்க. நம்ம பணம் தாங்க, அது நம்ம பணம் தான், கொள்ளடிச்சு வச்சுருக்காங்க. ரேஷன் கார்டுக்கு 5000 ரூபா கொடுத்துருக்காங்க. எதுக்காக? என்ன தெரியுமா சொல்கிற ஸ்டாலின், வெயில் காலமாக, ஏன் இத்தனை வருஷமும் வெயிலே கிடையாதா? ஏப்ரல் மே மாதத்தில் வெயிலே கிடையாதா? 5000 ரூபா கொடுத்துருக்காங்க. 5000 ரூபா கொடுத்து ஒரு ரேஷன் கார்டு மேலே 3 லட்ச ரூபா கடன் இருக்குது. அதெல்லாம் யார் தீர்க்குறது? எல்லாம் விலைவாசி. எங்கள் வீட்டுக்கு கரண்ட்டு பில் வந்து வெறும் எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது வெறும் 500 ரூபா தான் வந்துருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தா வச்சுக்கிங்களேன், எவ்வளோ திரும்ப வருது? 4000 ரூபா, 5000 ரூபா. எல்லா விலைவாசி, எல்லாத்துலேயும் விலைவாசி. உண்மையில் சொல்கிற டாக்டர் நாகேஷ்க்கு வாக்களிங்க தாமரை சின்னத்துக்கு. தளி பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்களா எப்படி இருக்குது? ரொம்ப கேவலமாக இருக்குது. தளி வந்து நல்ல முன்னேற்றம் கொண்டு வருவார். அதுக்கு நான் உறுதி அளிக்கிறேன். ஐயா மோடிஜி இருக்கார். இவர் எம்எல்ஏ ஆகிட்டா டைரெக்டாக மோடிக்கிட்டே போய் நம்ம தளி தொகுதிக்கு என்ன வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். நமது சின்னம், மறுபடியும் மீண்டும் சொல்கிறேன், நம்ம சின்னம் தாமரை சின்னம். 23ஆம் தேதி போயிட்டு எல்லாரும் போய் வாக்களியுங்கள் மக்களே, சகோதர சகோதரிகளே. அனைவருக்கும் நன்றி. பாரத் மாதா கி ஜெய்.